ஹாய் விவோஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் செங்கை சமையல் சார்பாக குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். ஹாப்பியா இருங்கடா. சரி, திடீர்னு நம்ம கிட்ட கடவுள் வரார், 2 வாரம் கேளுமா அப்படிம்பார். அதாவது வரமாட்டார், வந்து கேட்டாருன்னா என்ன வரம் கேட்பீங்க, நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ என்னுடைய வரத்தை கேட்கவா? சாமி, எனக்கு வந்து குழந்தையாவே இருக்கணும், குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் அந்த ஸ்டேஜை மட்டும் எனக்கு கொடுன்னு கேட்பேன். ஏன்னா அந்த ஸ்டேஜ் தான் சாப்பிட்றோம், தூங்குறோம், எந்தவித கவலையும் இல்லை. உலகத்தில் எது நடந்தாலும் கவலை இல்லை, பேன்னு பார்த்துட்டு தூங்கிடலாம். 2வது வரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம ஒய்ஃபா, அடுத்த ஜென்மத்தில் வரம் கொடுத்தாங்கன்னா நாம ஹஸ்பண்டாகவும் நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு ஒய்ஃபாகவும் இருக்கணும். குறிப்பு, நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ஒய்ஃப்குள்ள. சரிங்களா? நிறைய வேலை இருக்குது, அதுக்கு தான் சொல்கிறேன். இப்படி அமைய பெற்றால் என்ன நடக்கும்? உலகம் தலைகீழாக சுற்றுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி ஃப்ரைடேவா, அதனால் இன்றைக்கி ரைஸ் பண்ணலை என் பையனுக்கு. இன்றைக்கி வந்து பீஸா தோசைன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தோசையே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் மதியம் லஞ்சுக்காகவும் கொடுத்து விட்டேன். இன்றைக்கி மேபி சில்ட்ரன்ஸ் டே, அங்கே நிறையா செலிப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் அன்றைக்கி தோசையே பேக் பண்ணிட்டேன். நான் சட்னி வைக்க போகிறேன் அப்படின்னா மொத்தமாக தாளித்து வச்சுக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மதியம் லஞ்சுக்கு, நைட்டு டின்னருக்கு ஏதாவது சட்னி பண்ணனா கூட இந்த ஒரே வழியாக தாளிப்பு போட்டுக்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். இன்றைக்கி அவனுடைய தோசைக்கு இந்த சட்னி தான் வச்சேன். பீஸா தோசைன்னு சொல்லிட்டு அதில் வேறு எதுவும் போடல, ஆனியன் மட்டும் போட்டு அப்படியே 4 பக்கமாக கட் பண்ணி பேக் பண்ணிட்டேன். நீங்கள் கேரட், கேப்சிகம்லாம் பிடிச்சிருந்தா போடுங்க, அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. பட் பீஸா தோசைன்னா கொஞ்சம் ஒரு ஆர்வமாக சாப்பிடுவான், அவ்வளோதான். சட்னி சொல்லவா? சட்னியில் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, ஒரு 3 தக்காளி, 2 ஸ்லைஸ் பண்ணின பல்லாரி வெங்காயம், அப்புறம் வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஆற வச்சு கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது கெட்டியாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எனக்கு எப்படின்னா, இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை போடுறதுக்கு பதில் ஃபுல் அண்ட் ஃபுல் புதினா போட்டு அதை அரைச்சோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதினா, வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அது கெட்டியாக அரைச்சி அதையும் கொஞ்சம் பேக் பண்ணி கொஞ்சம் பொடி உள்ளே போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட என் ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துடும். ஆக்சுவலி அப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு பொடி, அது ஃப்ளேவரே தனி தான், சூப்பராக இருக்கும். ஸோ இது 2த்தையும் பேக் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸ்ப்ரவுட்டட் கிராம் கொடுத்தேன் கொஞ்சம். அப்புறம் இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டேவா, அதனால ஸ்வீட் கொஞ்சம் பேக் பண்ணி அவனுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணிவிட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே தோசை கொஞ்சம் சட்னி வச்சு சாப்பிட வச்சு அனுப்பிச்சாச்சு. அவனை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு அது கூட கொஞ்சம் பேசிட்டு, என் பையன் ஒரு சிம்பிளான ஒரு ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ணியிருக்கான். அதை நெக்ஸ்ட்டு நான் காமிக்கிறேன். அந்த ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா இந்த ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்து இந்த டைமில் நான் பண்ணிப்பேன். அதாவது ஒரு 8 to 8:30 எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா இந்த டைமை நான் யூஸ் பண்ணிக்கிறது. இன்னைக்கு ஃப்ரைடே, எல்லாரும் ஹேர் வாஷ் பண்ணுவீங்கல்ல. ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஹேர் ஸ்ப்ரே அது பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஷைனியாக இருக்கும். யூஸ் பண்ணிட்டு இருந்த இடையில ஸ்கிப் பண்ணிவிட்டேன், மறுபடியும் உங்களுக்காக நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், போட்டுடுறேன். பாய்.